சாமி, ஆ இங்கே உபதேசம் பெற வருபவர்கள் ம் மாமிசம் சாப்பிட்டு விட்டு வரலாமா? யோகத்திற்கும் உணவு முறைக்கும் ஏதேனும் சம்பந்தம் உள்ளதா? யோகத்துக்கும் உணவுக்கும் சம்மந்தம் இல்லை சாமி, சம்மந்தம் இல்லை. ஆனாலும் நாம் என்ன சொல்கிறோன்னா என்வி சாப்பிடக்கூடாது, மாமிச உணவை சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறோம். சம்மந்தமே இல்லாததை ஏன் சொல்கிறோன்னு கேட்குறீங்க, அப்படி தானே? அப்படி தானே? யோகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையே தவிர உணவுக்கும் நமக்கும் சம்மந்தம் இருக்குல்ல. நாம் சாப்பிட்றது தான் நமக்கு ரத்தம் இல்லையா? நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதான் நமக்கு ரத்தம், உடலில் ரத்தம். அப்போது அந்த உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தை அந்த மாமிசம் மூலமாக வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸு, விட்டமின்ஸு, குளுக்கோஸு இதெல்லாம் உடலில் பரவும் பொழுது என்ன ஆகும்னா, அது எப்படி பண்ணிச்சோ அதோட குணாதிசயங்கள் என்னவோ அதுதான் இந்த உடலுக்குள்ளே வரும். அதனால் மாமிசம் சாப்பிடாதீங்கன்றோம். ஏன்னா ராஜச குணம், அது கொடுக்கக்கூடிய குணம்னா ராஜச குணம். அப்போ அந்த ராஜச குணம்னு இருந்ததுன்னா எல்லாம் மூர்க்கமாக இருப்பாங்க. மூர்க்கமாக இங்கே ஆன்மீக பாதையில் வரும்போது மூர்க்கமாக இருக்கக்கூடாது, சாந்தமாக இருக்கணும், ரொம்ப சாந்தமாக இருக்கணும். அப்போது குணங்கள் மாறுபற்றக்கூடாதுன்றதுக்காக தான் மாமிசம் சாப்பிடாதீங்க, சாந்தமாக இருக்கணும். இங்கே நீங்கள் ராஜசம் உஸ் அஸ்லாம் இங்கே யாராவதுனா கூட ஒரு ஆன்மீகவாதியே ஒன்றும் இல்லை, ரோட்டில் ஒரு சித்தர் போகிறாருன்னு வச்சுங்க, நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்க, கல்லெடுத்து அடிப்பாங்க. அவர் பாட்டுக்கு ரத்தம் ஊற்றிக்கிட்டே போய்கிட்டே இருப்பார், என்னன்னே கேட்க மாட்டார். காரணம் என்னன்னா, அவர் ஆன்மீக பாதையில் இறைவா நீ உண்டு நான் உண்டுன்னு அவர் இறைவன் மேலே மனசை வச்சு போய்கிட்டே இருக்கிறார். இவன் கல் அடிச்சது கூட அவருக்கு தெரியாது, அவர் பாட்டு ரத்தம் ஊற்றிக்கினா இருக்கும், அவர் பாட்டு போய்கிட்டே இருப்பார், என்னன்னே கேட்க மாட்டார். இப்போ காரணம் என்னன்னா, மனசு அவருக்கு இங்கே கிடையாது, இறைவன் மேலே ஒன்றிய காரணத்தால் அப்படி இருக்கிறார். அப்போ அந்த மாதிரி இறைவன் மேலே அந்த மனசு ஒன்றி போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாமிசத்தை தவிர்த்தணும். இதை தவிர்க்கலன்னு சொன்னால் கல்லை தச்சா இவன் 4 கல்லெத்து அவன் அடிச்சிருப்பான்ல. ஒரு கல்லடா என்னச்சா இந்தாடா 4 கல்லில் அடிக்கிறேன்டான்னு ஒன்று திருப்பி அடிச்சு அவன் மண்டையை உடச்சிருவான் இல்லையா? அப்போ அவனுக்கும் இவனுக்கு வேறுபாடே இல்லாமல் போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. அதனால் இந்த முக்குணங்களில் இந்த குணங்களை சரிப்படுத்தி மிதமாக கொண்டு போகிறதுக்கு அதுக்காக கொண்டு வந்தது இந்த மாமிசத்தை தவிர்த்துடுங்கன்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம். மாமிசத்தை தவிர்த்தா மட்டும்தான் சாந்தமாக இருக்க முடியும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, உங்களுக்கு யானை இருக்க தாவர பட்சினி, அது எதாவது புலி சிங்கத்தை அடிச்சா சாப்பிடாது இல்லையா? தாவரங்களை தான் சாப்பிடும். அது பாடு சுற்றின்னு இருக்கும். ஜூக்கு போயிருக்கீங்கள, மிருக காட்சி சாலை, அங்கே போனீங்கன்னா யானை இப்போ எப்படி தொடலாம், அது பாட்டுக்கு நின்றுட்டுருக்கோம், தும்பிக்கையை தொடலாம். ₹1 கொடுத்தீங்கன்னா உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட பண்ணோம் கோயில் யானெல்லாம். சிங்கத்துக்கிட்ட போய் ₹10 கொடுத்தா கூட உனக்கு போட்டு தள்ளிடும். காரணம் என்னன்னா, அது எண்ணி சாப்பிடுது. என்ன சாப்பிடுது? நான் வெஜிடேரியன். அது மாமிச உண்ணியெல்லாம் என்ன பண்ணோம், அதை கூண்டில் போட்டு அடைச்சி வச்சுருந்தா உன்னை பார்த்தோன்னா உருணும். நீ வெளியே போய் அதை பார்க்கறதுக்கு தான் போயிருப்ப, ஆனால் சவுண்டு உருணும், உன்னை அப்படியே விட்டா காய்ச்சி கொதறிடும். அதுக்காக அதை கூண்டில் போட்டு வச்சுருப்பாங்க. மாமிச உண்ணிங்க எல்லாம் கூண்டில் இருக்கும். தாவர உண்ணின்ற யானை, மற்ற விலங்குகள், மான், இந்த மாதிரி தாவரம் உண்றது எல்லாம் எவ்வளோ பெரிய விலங்காக இருந்தாலும் வெளியே சும்மா சுற்றின்னு இருக்கான், நீ போய் தொட்டால் கூட சும்மா இருக்கும், உன்னை போட்டு தள்ளாது. ஆனால் சின்ன ஒரு விலங்கு கூட மாமிசம் உண்றதுன்னா கண்டிப்பாக கடிச்சிடும். ஏன்னா ரத்தத்தோட சுவை அதுக்கு தெரியும், உங்ககிட்ட ரத்தம் இருக்குன்னா அதுக்கு தெரியும், அதனால் உன்னை முதல்ல போட்டு தள்ளும். அதனால் இந்த மாதிரி வேலைலாம் நமக்கு வேணான்னு தான் அதுக்கு போகாதீங்கப்பா, வெஜிடேரியனாகவே இருங்கன்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம். மனசு நிற்கணும், மனம் ஒடுங்கணும், அப்போது மாமிசம் உண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு அதுதான் காரணம். புரியுதா?